ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் தொடு. கண்டிப்பா நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவில் உன் வீட்டுக்கே உன்னை வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்பொழுதுமே உனக்கு மிகவும் சக்தியை அளிக்கக்கூடிய, உனக்கு தைரியத்தை வரவழைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அது உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான். உன் தன்னம்பிக்கையை நீ சரியாக கையாளும் போது எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு உன் விருப்பப்படியும் நீ உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட முடியும். உடல் வலிக்கும் ஓய்வில்லை, மனசு வலிக்கும் ஓய்வில்லை. அவ்வப்போது தினமும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு உடம்பு மனசும் சோர்ந்து போகிற என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே மனச்சோர்வை அகற்றி மகிழ்ச்சியை கொடுக்கும் நோக்கத்தோட இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா விஷயங்களிலும் உன் மீது அன்பையும் அக்கறையும் அள்ளி கொடுத்து கருணையையும் கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். பொய் சொல்லவும் ஏமாற்றவும் தெரியாத உன்னை பார்த்து இந்த உலகம் உனக்கு சாமர்த்தியம் பத்தலன்னு தானே சொல்லுது. ஏன்னா பொய் சொல்கிறவங்கெல்லாம் புத்திசாலிகள், திறமைசாலிகள்னு இந்த உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. உண்மையவே பேசக்கூடிய, மனசில் பட்டதை அப்படியே சொல்லக்கூடிய உன்னை இந்த உலகம் இன்னும் சாமர்த்தியம் இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இது கலியுக காலம். இந்த உலகத்தில் எப்போதும் புத்திசாலித்தனமும் திறமைசாலித்தனமும் தேவைப்படுது. நீ கெட்டதை செய்ய நான் சொல்லலை, ஆனால் கெட்டவங்கிட்ட இருந்து தப்பிக்கவும் நல்லதை சிறப்பாக செய்யவும் உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்து. மண்ணுக்குள் ஒரு விதையை புதைத்து வைக்கும்போது அதை இருள் சூழ்ந்து கொண்டதே ஏன்னு அது கேட்பதில்லை. ஒளியை நோக்கி செல்வதே அதன் ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அந்த இருளை தாண்டிக்கிட்டு மண்ணை பிளந்துக்கிட்டு பூமிக்கு மேலே வெளிவந்து அது சூரியனை எட்டி பார்க்குது. நீயும் அதே போலதான் அந்த விதையாக இருந்து உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி கொண்டு வெளிச்சத்தை தேடி ஓடி வரணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய உடல் உழைப்பும் உன்னுடைய உடற்பயிற்சியும் உடற்தகுதிக்கு மட்டும் தேவைப்படாது. மன அழுத்தத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான விஷயம்தான் உன் உடல் உழைப்பு. உடற்பயிற்சி செய்யும் போதும் நம்பிக்கையோட நீ உழைப்பையும் முயற்சியையும் செய்யும் போது அதன் மூலமாக எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் மனவேதனையும் தோல்விகளும் தவிர்க்க முடியாதவைதான். வாழ்க்கைனா சில விஷயங்களை நினச்சி மனசில் வருத்தம் வரும், வேதனை வரும். அத்தனை தோல்விகளையும் தாண்டி நீ தைரியமாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்றதை நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து பாடத்தை கற்றுக் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ. அவசரமாக எல்லாத்தையும் உனக்கு தகுதியாக தக்க வச்சுக்கணும்னு அவசரப்படாதே. பொறுமையாக இரு. நிதானமாக உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள தயாராகு. வருத்தப்படுவதும் கண்ணீரும் நேரத்தை வீணடிக்கும் விஷயங்கள். எதுக்காகவும் கவலைப்படாத, வருத்தப்படாத. நீ செய்யும் செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற தயாராகு. நண்பர்கள் எவ்வளவு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் அவங்க காலப்போக்கில் உன்னை விட்டு விலகி போகக்கூடும். உறவுகளும் அப்படிதான். அதனால் எப்போதும் உனக்கு நீயே துணை, உனக்கு நீயே தைரியன்றத, உனக்கு நீயே ஆறுதலுங்கிறத நீ ஒருபோதும் மறந்துடாதே. நீ செய்யக்கூடிய முயற்சிகளையும் நீ படும் கஷ்டங்களையும் எல்லா மக்களும் கவனிச்சிட மாட்டாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அதன் முடிவுகள் தான் முக்கியம். நீ முன்னேறினா நீ கஷ்டப்பட்டன்றதை ஒத்துக்குவாங்க. நீ கஷ்டப்பட்டும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காட்டி நீ கஷ்டப்படவே இல்லைன்னு தானே இந்த உலகம் சொல்லும். அதனால் ஒரு முறை முயற்சி செஞ்சினா அது முடிகிற வரைக்கும், முன்னேற்றம் கிடைக்கிற வரைக்கும் பாதியில் நிறுத்திடாத. அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கும் உனக்கு அன்பான நல்ல அனுபவங்களை அள்ளித்தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். ஒரு சிலர் உன்கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னா அது அவர்களுடைய குணத்தை தான் வெளிப்படுத்துகிறதே தவிர அது உன்னை எந்த விதத்திலும் பாதிக்க நீ அனுமதிக்காதே. ஒருத்தவங்க உன்கிட்ட கெட்ட விதத்தில் பேசுகிறாங்க, உன்னை மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க, அவமரியாதையோட முரட்டுத்தனமாக நடத்துகிற மனிதர்களிடம் இது அவர்களுடைய குணன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒதுங்கி போக தயாராகு. எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். பயம்தான் உன்னை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி. பயத்தை ஜெயிச்சிட்டினாலே உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சிட முடியும் என் செல்லமே. எல்லாமே சரியாக நடந்தாதான் நான் பயப்படாமல் அமைதியாக இருப்பேன்னு சொல்லாத. எது சரியாக நடக்குதோ இல்லையோ
நீ தைரியமா அமைதியோடு அனைத்தையும் கடந்து வர தயாராகணும். உன் வாழ்க்கைக்கு உண்மையான வளர்ச்சியை கொடுத்து நல்லபடியாக உன்னை நல்ல விதமாக வாழ வைக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். பூக்கள் எப்போதும் மற்றவங்க தன்னை பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக பூப்பதில்லை. அது இயல்பாகவே மலரக்கூடிய குணத்தோடு இருப்பதால் அழகாக மலருகிறது. நீயும் அதே போல் மற்றவங்க உன்னை ரசிக்கணும், மற்றவங்க உன்னை பாராட்டணும்னு எதிர்பார்க்காம நீ இயல்பாகவே நல்ல பிள்ளையாக, அழகும் அற்புதமான நல்ல மனசும் கொண்ட பிள்ளையாரு. யார் உன்னை பாராட்டலன்றத நீ எதிர்பார்க்க வேண்டாம். மனசை கடந்து உன் வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வாழ்க்கையில் துன்பம் வரும்போது அழுகையும் வருகிறதா? நீ எத்தனை நாளைக்கு இப்படி துன்பத்தை பார்த்து அழுதுகிட்டே இருப்ப? அழுது தொடர்ந்து துன்பங்களை பார்த்து ஒரு கட்டத்தில் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்த சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். இதை புரிஞ்சுக்கிட்டு அழுது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலேயே புரிஞ்சு கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்க கற்றுக்கோ. எந்த துன்பம் துயரம் எது வந்தாலும் அதை தாண்டி சிரிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீரு. அதிகமாக பேசுகிறத விட்டுட்டு அமைதியாக வாழ்ந்து காட்டு. உன்னை யாரும் உயர்த்த மாட்டாங்க, உன்னை யாரும் கையை பிடிச்சு தூக்கி விட மாட்டாங்க. நீ தான் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணும். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு தோல்வியெல்லாம் தற்காலிகமானது தான். உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கஷ்டம் வந்தால் அதை பார்த்து பயப்படாதே. கஷ்டத்தை தாண்டி உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன்னை குறை சொல்லும் உலகம் கண்டிப்பாக உன்னை பாராட்டும்படி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி காட்டுறேன் என் செல்லமே. நீ வெற்றி பெறுவதை விட நீ தோற்று போகாமல் இருக்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற உன் நினப்பு சரிதான். ஆனால் அதுக்காக தோற்று போயிடந்தால் சோர்ந்து போயிடக்கூடாது. வெற்றி தோல்வி எது வந்தாலும் உன் முயற்சிகளை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் தோல்வியை தாண்ட மிகப்பெரிய அபாரமான வெற்றியை இந்த வராகியம்மா உனக்கு கொடுப்பேன். எல்லா பின்விளைவுகளும் பக்க விளைவுகளும் உன்னை நெருங்க விடாமல் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை மட்டும் நீ சுதந்திரமாக அனுபவிக்கும்படி செய்வதற்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை தொட சொன்னேன். இதை தொட்டதின் மூலமாக 1ங்கிற முதலிடத்தில் நீ நிற்க போகிற. 2ங்கிற இரட்டிப்பு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. 3 என மும்மடங்கு மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் மன நிறைவோடும் நீ வாழ்க்கையை வாழும்படி செய்வதற்காகவே இந்த வராகியம்மா இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். சமுதாயத்தில் உனக்கு பேரும் புகழும் உண்டாகி நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ அமைதியாக அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. சரியான நேரத்தில் சரியான தொனியில் சரியான வார்த்தைகளை பேச பழகு. யாருக்கிட்ட எப்போ எப்படி பேசணுன்ற அந்த வித்தையை நீ கற்றுக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன வந்தாலும் சமாளித்து நீ கடந்து போயிடலாம் என் செல்லமே. அவமரியாதை செய்வதையும் அடுத்தவங்க உன்னை கேலி பண்ணுவதையும் கிண்டல் பண்ணுவதையும் நீ ஒருபோதும் இழிவாக நினைக்காதே. அது ஒரு தகவல் நினச்சிக்கோ. உன் முன்னால் இருக்கிறவங்களுடைய உண்மையான குணத்தையும் அவர்களுடைய பலவீனத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் தான் அவர்கள் இப்படி உன்னை கேலி பண்ணி அவங்க சரி செஞ்சுக்கிறாங்கன்ற அந்த தகவலை நீ புரிஞ்சுக்கோ. நல்லவங்க யாரும் அடுத்தவங்களை கேலி பண்ணவோ கிண்டல் பண்ணவோ ஏளனமாக பேசவோ இலக்காரமாக நடந்துக்கவோ மாட்டாங்க. உண்மையிலேயே கெட்ட மனிதர்கள் தான் அடுத்தவர்களை அவமரியாதை செய்வதும் அசிங்கப்படுத்தும் செயலையும் செய்வாங்க. நீ புத்திசாலித்தனமாக உன் வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கோ. அவமரியாதையை ஒரு காயமாக நினைக்காமல் தவறான மனிதர்களிடமிருந்து நீ விலகி கொள்வதற்கான ஒரு திசை காட்டியாக அதை நினச்சிக்கோ என் செல்லமே. அவங்க பேசுகிறத வச்சு இவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சு நீ விலகி போகிறதுக்கு அது உனக்கு வசதியாக இருக்கும். ஒரு சிறந்த பேச்சாளர் என்பவர் எதை பேசணும், எப்படி பேசணும், எப்போ பேசணுன்றதை அறிந்தவர் மட்டுமல்ல, அதையும் தாண்டி எப்போ அமைதியாக ஒரு நிமிஷம் நின்றுட்டு பேசணுன்றதையும் அறிந்து வைத்திருப்பவரே சிறந்த பேச்சாளர். நீயும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும்னா எந்த இடத்துல எப்படி பேசணும், எதை எங்கே பேசாமல் நிறுத்தணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. ஆசையை தூண்டிவிடும் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோ. அன்புங்கிறது பெரிய பெரிய வார்த்தைகளால் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. சின்ன சின்ன விஷயங்களை நீ அக்கறை காட்டுவதில் தான் அன்பு இருக்குது. அன்போட
அடுத்தவங்க கிட்ட நீ அக்கறையாக நடந்து கொள்ளும்போது அது தானாகவே மிகப்பெரிய அற்புதமான அழகான விஷயமாக உன் வாழ்க்கையில திரும்ப உன்னை நோக்கி வரும். நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க மேல அக்கறை காட்டாம இருந்து விடாதே. நேரம் இல்லாததால் அல்ல, அக்கறை இல்லாததால் தான் நீ அடுத்தவங்க கிட்ட போய் பேச மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பல சமயங்களில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உன்னை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களுக்காகவும் உன்னை பெத்தவங்களுக்காகவும் உனக்கு பிடிச்ச உறவுகளுக்காகவும் கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறதுல தப்பு இல்லை. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பணிஞ்சு பேச கற்றுக்கோ. அமைதியாக இரு, குறைவாக பேசு, அதிகமாக கவனி. அதுவே உன் வாழ்க்கையை பற்றின பல உண்மைகளை உனக்கு புரிய வைக்கும். உனக்கு துணையாக இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கடமையை நீ சரியாக செய்து கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டாக்குவேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் யாவும் இந்த வராகி அம்மாவின் அருளால் தான்றதை நீ மறந்துட வேணாம். இனி நடக்க போகிறதையும் கூட என் அருளால் உனக்கு நல்லபடியாகவே நடத்தி கொடுக்குறேன். நடந்ததையும் நடக்க போவதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நான் காட்டும் வழியில் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்சது என்னவோ நீ வாழ்ந்த பழைய சந்தோஷமான நாட்களை தானே. சின்ன வயசில் நீ வாழ்ந்த அந்த சந்தோஷமான நாட்களும் அந்த விஷயங்களும் இப்போ உனக்கு திரும்ப கிடைக்காதான்னு நீ ஏங்கிறது எனக்கு புரியுது. அத்தனையும் தாண்டி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் நிறைய வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவதற்காக இந்த வராகியமாக காத்துக்கிட்டு இருக்கேன். யாராவது 4 பேர் உன்னை குறை சொல்கிறாங்கன்னா அவன் உன்கிட்ட குறை இருக்குன்னு நினைக்காத. உன்கிட்ட குறை இருக்கோ இல்லையோ, நீ தப்பு செஞ்சியோ இல்லையோ, அந்த 4 பேருக்கு எந்த வேலையும் இல்லாதனால இப்படி யாரையாவது குறை பேசிக்கிட்டு இருக்காங்கன்றத நீ உண்மையை புரிஞ்சுக்கணுமே செல்லமே. ஞானிகளும் புத்திசாலிகளும் எல்லாமே தெரியும்னு சொல்ல மாட்டாங்க. முட்டாள்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாம் தெரிஞ்ச ஆளுன்னு பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு எது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட அமைதியாக இருக்க பழகு. காசு பணம் இருந்துட்டா மட்டும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியாது, சாதிச்சிட முடியாது. நல்ல பேரும் புகழும் கல்வியும் இருந்தாலும் வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிட முடியாது. அன்பு தான் முக்கியம். அன்பு இருந்தால் எல்லா மனிதர்களையும் அதுக்குள்ளே கட்டுப்போட்டி வைக்க முடியும். அன்புக்கு கட்டுப்படாத மனிதர்கள், அன்புக்கு கட்டுப்படாத ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் இல்லை என் செல்லமே. துளைக்க முடியாத சுவர்களை எல்லாம் துளைத்துக்கிட்டு முன்னேறக்கூடியது ஒழுக்கம் ஒன்றுதான். நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பு கொண்ட பிள்ளையாக, ஒழுக்கம் நிறைஞ்ச பிள்ளையாக, நல்ல பிள்ளையாக பழக தயாராகு. காலமும் நேரமும் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. சில விஷயங்களை மறக்கவும் கற்றுக் கொடுத்துருக்கு. சில விஷயங்களை மறுப்பதற்கும் சில விஷயங்களை மறைப்பதற்கும் கூட கற்றுக் கொடுத்துருக்கு. இத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் தேவையற்ற விஷயங்களை மறக்காமல் உட்கார்ந்து நினச்சி கவலைப்படுற? கெட்டதை மறப்பதற்கும் தேவையற்றதை மறுப்பதற்கும் மறைப்பதற்கும் மன்னிச்சு கடந்து போவதற்கும் தயாராகு. வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களுக்கு 2 காரணம் தான் இருக்குது. ஒன்று, நல்ல விஷயத்தை நீ யோசிச்சுட்டு செய்யாமல் விட்டுக்கிட்டே இருப்ப. இன்னொன்று, கெட்ட விஷயத்தை அவசரப்பட்டு யோசிக்காமல் செஞ்சிடுற. இது 2ம் தானே உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளாக வந்து சேருது. இனிமேலாவது எல்லா விஷயங்களையும் நல்லா யோசித்து நிதானமாக செய்ய பழகு. சிந்தனையோடு சிறப்பாக செயல்படக்கூடிய காரியங்கள் ஒருபோதும் தோற்று போகாதுங்கிற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ.